ஆகவே அவருடைய கிரியைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். I talked about the meaning of his death. அவருடைய மரணத்தின் அர்த்தத்தை குறித்து நான் பேசினேன். I told you about what the Bible teaches and how the Bible teaches meaning for his death. அவருடைய மரணத்தை குறித்து வேதம் என்ன அர்த்தம் கூறுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். Told you that the teaching that the Bible has two elements in the teaching about meaning of the death on the cross. இயேசுவின் மரணத்தை குறித்து வேதம் கூறுகிற காரியத்திலே வேதம் கூறுகிற அர்த்தத்திலே ரெண்டு அம்சங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொன்னேன். One is that he is our substitute. He died for us in our place. ஒன்று இயேசு நம்முடைய பதிலால் நம்முடைய ஸ்தானத்திலே மரித்தார் என்று சொல்லுகிறது. Second is the penal aspect, that is he bore the penalty of our sins. இரண்டாவது நம்முடைய பாவத்திற்கான தண்டனையும் அவர் சுமந்தார் என்பது. These two things. இந்த ரெண்டு காரியங்கள். So these are the way we teach these things. Anybody ought to be able to understand these things. இந்த காரியங்களை நாம் போதிக்கிற விதத்திலேயே யாரானாலும் சரி இவைகளை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். Any teaching concerning Jesus and his death must have these two aspects. If they don't have those two aspects, then you can pretty well consider it suspect. இயேசுவையும் மரணத்தையும் குறித்து எந்த போதனையானாலும் இந்த ரெண்டு அம்சங்கள் காணப்பட வேண்டும். அவை இல்லாவிட்டால் அதை சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டும். Now I want to add today to something about to that teaching that I've already given. ஏற்கனவே கொடுத்த இந்த போதனைகளோடு கூட இன்னும் சில காரியங்களை சேர்த்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Martin Luther, the great reformer of the church. மார்ட்டின் லூதர் சபையினுடைய மாபெரும் சீர்திருத்தவாதி. He said that man in this life, born in sin, man as he is today in this world, in sinful condition, has 5 enemies. அவர் என்ன சொல்லுகிறார்? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பிறக்கிற பாவியான மனிதனுக்கு 5 எதிரிகள் இருக்கிறார்களாம். 5 enemies. 5 எதிரிகள். Who are the 5 enemies? யார் அந்த 5 எதிரிகள்? Satan, பிசாசு, sin, பாவம், death, மரணம், the law, நியாயப்பிரமாணம், and the wrath of God. பிறகு தேவனுடைய கோபாக்கினை. By enemies he means that these 5 things are set against him. எதிரிகள் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? இந்த 5 காரியங்கள் மனிதனுக்கு எதிராகவே இருக்கிறதா? Sin, பாவம், Satan, பிசாசு, death, மரணம், the law, நியாயப்பிரமாணம், and the wrath of God. பிறகு தேவனுடைய கோபாக்கினை. He said that before a man could be saved, before a man could be truly restored back to God, these 5 enemies have to be dealt with. அவர் சொன்னார், மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது திரும்ப அவன் தேவனிடம் வருவதற்கு முன்பதாக இந்த 5 எதிரிகளையும் சரி செய்ய வேண்டும். 5 enemies must be encountered and must be defeated and overcome so that man can truly now come back to God. அதாவது மனிதன் மெய்யாகவே தேவனிடம் திரும்ப வருவதற்கு இந்த 5 எதிரிகளும் போரிட்டு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். And the scripture teaches that the Lord in his work did deal with these 5 aspects and overcome it for us so that we may come back to God. நாம் திரும்ப தேவனுடைய வரும்படிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த 5 காரியங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார் என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. Salvation is victory over these 5 things. ரட்சிப்பு என்பது இந்த 5 காரியங்கள் மீது கிடைக்கும் வெற்றி. If these 5 things are not overcome, man has no hope of coming back to God. இந்த 5 காரியங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் பிறகு தேவனுடைய வர முடியும் என்ற நம்பிக்கையே மனிதனுக்கு கிடையாது. And so far the meaning of his death that we dealt with how Jesus through his death on the cross took care of our 2 enemies, that is law and the wrath of God. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு நாம் அர்த்தத்தை கூறி வந்தோமே, அந்த அர்த்தங்களிலே இயேசுவானவர் நியாயப்பிரமாணம் பிறகு பாவம் இந்த ரெண்டு law and the wrath of God. மன்னிக்கும், நியாயப்பிரமாணத்தையும் தேவனுடைய கோபாக்கினையும் சரி செய்து விட்டார் என்பதை தான் நாம் படித்து வந்தோம். The entire teaching about how he became our substitute and how he took our punishment deals with the 2 enemies, the law of God and the wrath of God. எப்படி இயேசு நம்முடைய பதிலாளாய் மாறி நம்முடைய தண்டனையை சுமந்தார் என்ற இந்த போதனைகள் எல்லாமே தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனுடைய கோபாக்கினை இயேசு சரி செய்து விட்டார் என்பதை தான் கூறுகிறது. In what way is the law of God our enemy? எந்த விதத்திலே தேவனுடைய பிரமாணம் நம்முடைய எதிரியா இருக்கிறது? You see, the law of God is good. பாருங்கள், தேவனுடைய பிரமாணம் நல்லதா இருக்கிறது. You see, God gave those laws. தேவன் தான் அந்த பிரமாணங்களை கொடுத்தார். God's righteous laws. அது தேவனுடைய நீதியுள்ள நியாயங்கள். Then in what way is the law an enemy? அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் எப்படி எதிரியா இருக்கிறது? Paul says that we've been delivered from the law. பவுல் சொல்லுகிறார், நாம் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். Is
says that we are not under law but under grace. அவர் சொல்லுகிறார் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். So he considers the law, that is the 10 commandments, as man's enemy. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனைகளை மனிதனின் எதிரியாக அவர் கருதுகிறார். When we say law, we are talking about the 10 commandments. நாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது அந்த 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறோம். In what way was the 10 commandments, the law of God, are man's enemy? எந்த விதத்திலே தேவனுடைய கற்பனைகளாகிய அந்த 10 கற்பனைகள் மனிதனுக்கு எதிரியா இருக்கிறது? Very simply this. ரொம்ப சுலபமா இப்படி The சொல்லலாம். 10 commandments were given to prove man's sin. 10 கற்பனைகள் மனிதன் பாவி என்பதை நிரூபிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டது. And when man stands before God in light of those 10 commandments, he is a sinner. அந்த 10 கற்பனைகளின் வெளிச்சத்திலே மனிதன் தேவனுக்கு முன்பாய் நிற்கும்போது அவன் பாவியா இருக்கிறான். Every one of those commandments accuse him of transgression. அந்த ஒவ்வொரு கற்பனையும் மனிதன் இதை மீறுகிறான் என்று குற்றம் சாட்டுகிறது. It tells him, you have done this, you have done this, you have done this. இந்த கற்பனைகள் அவனை பார்த்து நீ இதை செய்திருக்கிறாய், இதை செய்திருக்கிறாய் என்று குற்றம் சாட்டுகிறது. The 10 commandments condemn man. 10 கற்பனைகள் மனிதனை ஆக்கினைக்குட்படுத்துகிறது. And as the Bible says, the condemnation is this, that the soul that sins shall die. The wages of sin is death. அந்த ஆக்கினை என்னவென்று வேதம் சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். That is the other aspect. இது இன்னொரு அம்சம். That is the wrath of God upon sin. பாவத்தின் மீது வருகிற தேவனுடைய கோபாக்கினை. You see, God is not angry at mankind. பாருங்கள், தேவன் மனுவர்க்கத்தை கண்டு கோபப்படுவதில்லை. But God is angry at sin. ஆனால் பாவத்தின் மீது தேவன் கோபம் கொள்கிறார். God is against sin. தேவன் பாவத்திற்கு தான் எதிராக இருக்கிறார். God has to punish sin. தேவன் பாவத்தை தண்டிக்க வேண்டும். The soul that sins must die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகத்தான் வேண்டும். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். So here we have the two aspects. ஆகவே இந்த ரெண்டு அம்சங்கள் இங்கே இருக்கு. One, the law, the 10 commandments is constantly accusing man and making him a sinner before God. Crying out that man is sinner. ஒரு பக்கம் தேவனுடைய 10 கற்பனைகள் மனிதனுக்கு விரோதமாய் எப்போதும் குற்றச்சாட்டிக் கொண்டு மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறது. Therefore the law is an enemy of man. ஆகவே தான் இந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு எதிரியா இருக்கிறது. Is against man. ஏனென்றால் அது மனிதனுக்கு எதிராக இருக்கிறது. Showing that man is a sinner. He must be done. He must be finished. His wages must be given. மனிதன் பாவி, அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கான கிரயம் கூலி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அது சொல்லுகிறது. It condemns man. அது மனிதனை குற்றப்படுத்துகிறது. On the other hand, the wrath of God is stored up. இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை தேக்கி வைக்கப்படுகிறது. It must fall. அது விழத்தான் வேண்டும். God must punish sin. தேவன் பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். Just as there is no other recourse for a criminal who has committed a murder, man has no other way but to be punished for his sin. எப்படி கொலை செய்தவனுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கிறதோ அதே போல பாவியா இருக்கிற மனிதனும் கண்டிப்பா அதற்காக தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். God cannot simply overlook sin or forgive sin just like that. பாவத்தை சும்மா அப்படியே மன்னிப்பதோ அல்லது கண்டும் காணாமல் இருப்பதோ முடியாது. He must first deal with sin, punish sin, and then only he can receive man. முதலாவது அவர் பாவத்தை தண்டித்து விட்டு அதன் பிறகுதான் மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியும். First he must be just in punishing sin, and then only he can justify man. முதலாவது நீதிபரனாய் இருந்து பாவத்தை தண்டிக்க வேண்டும், அதன் பிறகுதான் மனிதனை நீதிமானாக்க முடியும் அவரால். So the law and the wrath of God is the thing that were being, the demands of the law was being satisfied through the cross of Calvary. ஆகவே கல்வாரி சிலுவையின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. What is the law, demand of the law? நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை என்ன? The law says we are sinners. பாவம் சொல்லுகிறது, பிரமாணம் சொல்லுகிறது நாம் பாவிகள் என்று. The law says, பிரமாணம் சொல்லுகிறது, yes, the sinner is now in Christ. பாவி இப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். Yes, he is condemned. அந்த மனிதன் ஆக்கினைக்கு உட்பட்டது உண்மைதான். He is condemned in Christ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டான். We die with him there. அவரோடு கூட அவன் மரித்து விட்டான். And it says that the wrath of God has now fallen upon him. அது மேலும் சொல்லுகிறது தேவனுடைய கோபாக்கினை இப்போது அவர் மீது விழுந்து விட்டது. So the teachings that we have already given deals with those two aspects of the 5 aspects that Martin Luther talks about. நாம் இதுவரை கொடுத்த போதனைகள் மார்ட்டின் லூத்தர் அந்த 5 எதிரிகளை குறித்து சொல்லுகிறாரே, அதுல 2ஐ பற்றி நாம் சொல்லிவிட்டோம். Let me deal with the other 3 today. மற்ற 3ஐ குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம். The other 3 are Satan, sin and death. மற்ற 3 என்ன? சாத்தான், பாவம், பிறகு மரணம். Satan, sin and death. சாத்தான், பாவம், மரணம். Now there was a man named Gustav Aulen from Sweden who first of all began to talk, was the first one who began to talk about Christ giving us victory over these 3 enemies. கிறிஸ்துவானவர் இந்த 3 எதிரிகள் மீது நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்பதை முதலாக ஸ்வீடனை சேர்ந்த குஸ்டாவ் அவுலன் என்பவர் தான் பேச ஆரம்பித்தார். His famous book called Christus Victor, meaning Christ the triumphant one, became very popular in 1931 and onwards. 1931 வருடம் முதற்கொண்டு அவர்
வெற்றி பெற்ற கிறிஸ்து என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். ஆங்கிலத்தில் அவர் எழுதினார். அது ரொம்ப பிரபலமாயிற்று. And his book is widely used everywhere. அவருடைய புத்தகம் எல்லா இடத்திலும் பரவலாய் He was a பயன்படுத்தப்படுகிறது. Lutheran preacher who had a mighty revelation about the cross and how Jesus became victorious and triumphant over the forces that are set against man. அவர் லுத்தரன் பிரசங்கியார். அவர் இந்த நரகத்தின் சக்திகள், பிசாசின் சக்திகளை எதிர்த்து எப்படி இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து அவ்வளவு எழுதியிருக்கிறார். He simply took off from where Martin Luther left and gave an exposition of some of those things that Martin Luther said. மார்ட்டின் லூத்தர் எங்க நிறுத்தினாரோ அங்கிருந்து இவர் எடுத்து மார்ட்டின் லூத்தர் எதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கவில்லை அதற்கெல்லாம் இவர் விளக்கம் கொடுத்து அழகா எழுதியிருக்கிறார். But one thing may be slightly but one thing that is slightly wrong with that book is ஆனா this, அந்த புத்தகத்தில் இருக்க ஒரு சின்ன தவறு என்னவென்றால் that he makes such a big deal out of this victory over Satan, sin and death. பாவம், பிசாசு, மரணம் இதன் மூன்றின் மீதும் இயேசு பெற்ற வெற்றியை அவ்வளவு பெருசாக்குறார். ரொம்ப பெரிதாக்கி விட்டார் அவர். So much so that he considers the other aspect, that is how the cross and the death on the cross deals with the law and the wrath of God is minimized. இதை பெருசாக்கி விட்டு சிலுவையானது தேவனுடைய பிரமாணம், பிறகு தேவனுடைய கோபாக்கினி எப்படி எல்லாம் சமாளிக்கிறது என்ற அந்த அம்சத்தை ரொம்ப குறைச்சலா பேசிவிட்டார். அவ்வளவு பேசவில்லை அது குறித்து. That is the only imbalance that is there. அது அங்கதான் கொஞ்சம் அவர் தப்பு He பண்ணிட்டார். makes so much out of sin, Satan and death. பாவம், பிசாசு, மரணம் இவற்றை எப்படி மேற்கொண்டார்னு ரொம்ப பெருசா How பேசுகிறார். that cross and the death on the cross deals with this. எப்படி சிலுவையும் சிலுவை மரணமும் அதை சரி செய்கிறது என்று பேசுகிறார். Because his emphasis was on that. Many times preachers emphasize something and they end up minimizing some other thing which is equally important or sometimes even more important. பல சமயங்களில் இப்படிதான் நடக்குது. பிரசங்கியார்கள் சில காரியங்களை அதிகமாய் வலியுறுத்த விரும்பி அளவுக்கு அதிகமாக அதை வலியுறுத்துகிறார்கள், மற்ற காரியங்களை குறைவாய் வலியுறுத்தி நின்று விடுகிறார்கள். And maybe this man had done it. ஒருவேளை இந்த மனிதன் அப்படி செய்திருக்கலாம். But his book and his revelation was very useful in understanding Christ's victory over these three forces that are set against Satan. ஆனால் இந்த நமக்கு எதிராக இருக்கிற இந்த மூன்று சக்திகள் மீது கிறிஸ்துவானவர் பெற்ற வெற்றியை குறித்து இந்த புத்தகம் அவ்வளவு நன்றாக எடுத்து கூறுகிறது. But the primary aspect must never be forgotten. ஆனால் அந்த பிரதானமான அம்சத்தை நாம் மறக்க கூடாது. The first and the foremost aspect is this, that the death of Christ on the cross was dealing with the law of God, was satisfying the demands of God's law, and it was there the wrath of God was poured out. இயேசுவின் சிலுவை மரணம் முதலாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை திருப்தி செய்தது, நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை திருப்தி செய்தது. அதே சமயத்திலே தேவனுடைய கோபாக்கினியை சமாளித்தது. அதை நாம் மறக்க கூடாது. That must never be minimized. அதை நாம் குறைவாக மதிப்பிட That கூடாது. must never be left out. அதை நாம் விட்டுவிட கூடாது. These other things must be added to that. That's all. இந்த மற்ற காரியங்களை அதோடு கூட நாம் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். So Martin Luther was right. ஆகவே மார்ட்டின் லூத்தர் செய்தது சரிதான். He had a complete revelation. அவருக்கு முழுமையான வெளிப்பாடு He இருந்தது. said 5 enemies are there of man. அவர் சொன்னார் மனிதனுக்கு 5 எதிரிகள் இருக்கிறார்கள். Man in sinful condition has 5 enemies. பாவம் நிறைந்த மனிதனுக்கு 5 எதிரிகள். Satan, sin, death, the law and the wrath of God. பாவம், பிசாசு, மரணம், தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கோபாக்கினை. And we must consider all of them together, and that is what we are doing. இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். அதை தான் நாம் செய்து I've கொண்டிருக்கிறோம். already dealt with the law of God and the wrath of God and how Jesus overcame those two enemies of mankind. ஏற்கனவே தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய கோபாக்கினை குறித்து நாம் படித்தோம். இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக எப்படி அதிலிருந்து விடுவித்தார் என்பதை நாம் பார்த்து Now விட்டோம். let's look at these three. இப்போ இந்த மூன்று காரியங்களை நாம் First பார்ப்போம். of all, let's look at Christ's victory over Satan. முதலாவது பிசாசு மீது கிறிஸ்து பெற்ற வெற்றியை நாம் Let me பார்ப்போம். simply give you the scriptures, the most important scriptures that deal with Christ's victory over Satan. பிசாசின் மீது கிறிஸ்து பெற்ற வெற்றியை குறித்து சொல்லுகிற முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கட்டும். Turn with me to 1 John. திருப்போம் 1 யோவானுக்கு. 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3:8. 1 John 3:8. 1 யோவான் 3:8. You know, these things are so important for us to இந்த know, காரியங்கள் நாம் அறிந்திருப்பது மிக மிக முக்கியம். because it tells us simply where we stand. ஏனென்றால் இந்த வசனங்கள் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. And it tells us simply what God has done through Christ on the cross of Calvary and what is the result. அது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய பலாபலன் விளைவு என்ன அதை சொல்லுகிறது. Where is Satan now? இப்போது பிசாசு எங்க இருக்கிறான்? What is his power now? இப்போது அவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதா What இருக்கிறது? power does he have over us? நம் மீது நமக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? What authority does he have over us? நம் மீது அவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? What is his relationship to us? நமக்கு அவனுக்கு உள்ள உறவு என்ன? How does he affect us? அவன் எப்படி நம்மை பாதிக்கிறான்? Many Christians are confused about these things பல கிறிஸ்தவர்கள் இதை குறித்து குழம்பி போயிருக்கிறார்கள். because they don't know anything about what God has done on the cross and the death on the cross of Jesus Christ. ஏனென்றால் சிலுவையிலே, இயேசுவின் சிலுவை மரத்திலே
தேவன் என்னவெல்லாம் செய்தார் என்பதை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They don't understand what it means today in terms of Satan and us. சாத்தான் நாம் என்று பார்க்கும்போது இன்றைக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்று அவளுக்கு தெரியவில்லை. So let us read these verses first of இந்த all. வசனங்களை முதலாவது நாம் வாசிப்போம். Then I will begin to expound on the principles here. பிறகு அந்த கோட்பாடுகளை நான் உங்களுக்கு விளக்கி 1 சொல்றேன். John 3 verse 8. 1 யோவான் 3:8. The second portion. இரண்டாவது பகுதி This பாருங்க. is something that we have always heard about. இதை நாம் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறோம். But let us look at it. ஆனால் நாம் இப்போது For பார்ப்போம். this purpose is the Son of God. For this purpose the Son of God was manifest, that he might destroy the works of the devil. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The Son of God was manifest to destroy the works of the devil. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். That means one of the reasons why Jesus came into this world and lived in this world and died and rose again was to deal with Satan in some way. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து மரித்த காரணங்களிலே ஒன்று பிசாசை இந்த விதத்திலே அழிப்பதற்காக. In some way he dealt with Satan through his life and death. ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய வாழ்க்கை மரணத்தின் மூலமாக பிசாசை அவர் ஜெயித்தார். And that is the purpose for which he came. அவர் வந்த நோக்கமே அதுதான் என்று வேதம் சொல்கிறது. John chapter 12 யோவான் 12ஆம் அதிகாரம் verse 31. 31ஆம் வசனம். This is one of the most important passages. இது முக்கியமான பகுதிகளிலே ஒன்று. Jesus himself says. இயேசுவே இங்கு சொல்கிறார். He says, now is the judgment of the world, and now shall the prince of this world be cast out. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். Notice the language. என்ன வார்த்தைகளை இங்க Now is பயன்படுத்துகிறார்? the judgment. இப்பொழுது நியாயத்தீர்ப்பு. Now is the prince of this world cast out. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக He's தள்ளப்படுவான். talking about Satan being cast out. சாத்தான் புறம்பாக தள்ளப்படுவதை குறித்து பேசுகிறார். Satan being dethroned. பிசாசு சிங்காசனத்திலிருந்து தள்ளப்படுவதை குறித்து பேசுகிறார். Satan in some way losing his power and authority. சாத்தான் ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய வல்லமை அதிகாரத்தையும் இழக்கிறான். Satan somehow dealt with and defeated. சாத்தான் எப்படியோ அங்கே சண்டை போட்டு தோற்கடிக்கப்படுகிறான். That is what he is saying. அதை தான் அவர் சொல்லுகிறார். When? எப்போது? When he says now, அவர் இப்பொழுது என்று சொல்லுகிறார். to what event is he referring to? இப்பொழுது என்று சொல்லும்போது எந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்? Look at verse 32. 32ஆம் வசனத்தை And பாருங்கள். if I be lifted up from the earth, I will draw all men unto me. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். This he said, signifying what death he should die. தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். So this now refers to his death. ஆகவே இந்த இப்பொழுது என்பது அவருடைய மரணத்தை குறிக்கிறது. When he said now is the judgment of the world, now is the prince of the world cast out, that now is the cross, his death on the cross. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லுகிறாரே, இந்த இப்பொழுது என்ற வார்த்தை அவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது. Turn to Colossians chapter 2. திருப்போம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம். Verse 15, this is also another famous scripture. 15ஆம் வசனம் இதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். It says, having spoiled the principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். This is also talking about the cross. இதுவும் சிலுவை குறித்து தான் பேசுகிறது. Talking about how he spoiled principalities and powers and made a public show of them. எப்படி இயேசு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நாசமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கினார் என்று அதை சொல்லுகிறது. Clearly says he triumphed over them. என்ன சொல்லுகிறது? அவையின் மீது வெற்றி சிறந்தார். In it. ஏதோ ஒன்றின் மீது. In it. அதிலே சிலுவையிலே தமிழ்ல க்ளீனா சொல்லிருக்கு. இங்கிலீஷ்ல in it says. ஆங்கிலத்தில் அதிலே என்று வருகிறது. In what? எதிலே? Verse 14 says on the cross. 14லே சொல்லுகிறது சிலுவையின் மேல் என்று. On the cross. சிலுவையின் மீது. Those who are reading Tamil Bible have no problem. தமிழ் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. In it, in the cross, in his death on the cross, and through the death on the cross, he triumphed over Satan, spoiled the principalities and powers, and made a public open shame of Satan. சிலுவையிலே சிலுவை மரத்தின் மீது சிலுவை மரணத்தின் மூலமாக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நாசமாக்கி பிசாசை அவர் ஜெயித்தார். Now there are other verses that I could give, but these three verses are key verses, and at least you must have these three. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது, அதை நான் கொடுக்கலாம். ஆனால் இந்த மூன்று வசனங்கள் முக்கியமான வசனங்களாகும். Now let us consider these things. இந்த மூன்று காரியங்களை நாம் இப்போது It பார்ப்போம். says, for this purpose was the Son of God manifest, that he must destroy the work of the evil one. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. In what way did he defeat Satan? எந்த விதத்திலே அவர் பிசாசை தோற்கடித்தார்? First of all, by his perfect obedience, a life of perfect obedience to the law of God, and in honoring God in everything that he did, he defeated Satan. முதலாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்ததன் மூலம்
பிறகு தேவனை கனம் பண்ணினதன் மூலம் அவர் தோற்கடித்தார். Satan was defeated when Jesus came and lived on this earth. இயேசுவானவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்தாரே, அப்போதே சாத்தான் His தோற்கடிக்கப்பட்டார். very life dealt a defeat to Satan. அவருடைய வாழ்க்கையே பிசாசுக்கு தோல்வியா இருந்தது. That's not all, but his life was a means of defeat to Satan. அதுதான் முழுமையான தோல்வி பிசாசுக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர் பிசாசை தோற்கடித்தார். When he lived a life of perfect obedience to the law of God, அவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு முற்றிலும் பூரணமாய் கீழ்ப்படிந்து வாழ்ந்தபோது, and honoring God in everything that he did. பிறகு தாம் செய்த எல்லாவற்றிலும் தேவனை கனம் பண்ணி வாழ்ந்தபோது, Now here is a different man. இங்கே பாருங்கள், வித்தியாசமான ஒருவர் இருக்கிறார். Everyone was under the influence of sin. எல்லாரும் பாவத்தினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள். Therefore no one could obey the law of God. ஆகவே யாருமே தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய There முடியாமல் was no இருந்தது. man or woman in this whole world that could keep the law of God perfectly. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பூரணமாய் கைக்கொள்ளக்கூடிய ஆணோ பெண்ணோ உலகத்திலே யாருமே இல்லை. No one was in the business of honoring God. யாருமே தேவனை கனம் பண்ணுகிற அந்த வேலையில இல்லை. See, that is how people live today. மக்கள் இன்றைக்கு அப்படிதான் வாழ்கிறார்கள். Now we know that there are people, there are good people in this world. நமக்கு தெரியும் இந்த உலகத்திலே நல்ல ஆட்களும் When we இருக்கிறார்கள். say good people, we mean that they are better than most people. நல்லவர் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் சொல்றோம்? நிறைய பேரை விட இவங்க கொஞ்சம் நல்லவங்க. We mean that when we compare to other people that are so bad, these are good people. நல்லவங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் கெட்டவங்க இருக்காங்க, அவங்களோடு ஒப்பிடும்போது இவங்க எல்லாம் நல்லவங்க. Truth is relative. See, this kind of thing, this kind of facts are relative. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஒப்பிட்டு பார்த்து தான் பேச முடியும். When we say he's a good man, we don't mean that he's a perfect man, that he has nothing wrong with him. We say that he is better than most people. இவர் நல்லவர்னு சொல்லும்போது இவர் தப்பே செய்யாதவர், அவ்வளவு பூரணமானவர்னு சொல்ல வரல. நிறைய பேரை விட இவர் பரவாயில்ல தான் சொல்றோம். But Jesus is different. ஆனால் இயேசு வித்தியாசமானவர். He was perfect. அவர் பூரணமானவர். Not just in the sight of men, but in the sight of God. வெறும் மனிதருடைய பார்வையில மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையிலும் அப்படி இருந்தார். He is the only man that ever lived who perfectly fulfilled the law of God. நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய பிரமாணத்தை பூரணமாய் நிறைவேற்றி வாழ்ந்தவர் இவர் ஒருவர் மட்டுமே. Never transgressed the law of God. தேவனுடைய பிரமாணத்தை ஒருபோதும் மீறினதில்லை. In word, deed or even thought. வார்த்தையிலும் சரி, செய்கையிலும் சரி, அல்லது சிந்தனையிலும் சரி. I have told you that the catch in the 10 commandment is the 10th commandment, which says covet not. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 கற்பனையில கன்னி மாதிரி இருப்பது அந்த 10வது கற்பனை தான். அதுதான் சொல்லுகிறது, இச்சையாதிருப்பாயாக. Because many people say I have not done this, I have done this, I have obeyed all these things that you should do and should not do. என்ன நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லுது, நான் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சேன். 9 laws say the 9 laws are about what you should do or what you should not do. 9 கற்பனைகள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்லுகிறது. Some people may pass all those 9. சில பேர் 9லயும் பாஸ் பண்ணிடலாம். But the 10th everyone fails. ஆனா 10வதுல எல்லாருக்கும் தோல்விதான். 10th is not dealing with what you should do or what you should not do or what you should do. 10வது கற்பனை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்லவில்லை. It is not talking about whether you have done it or not. நீங்கள் செய்தீர்களா இல்லையா கிரியை பற்றி It பேசவில்லை. is not talking about whether you murdered or not murdered. நீங்கள் கொலை செய்தீர்களா இல்லையா அதை குறித்து It பேசவில்லை. is not talking about whether you honored your father and mother or not honor your father. தாய் தகப்பனை கனம் பண்ணினீர்களா பண்ணவில்லையா அதை குறித்து பேசவில்லை. It is not talking about whether you gave false testimony or did not give false பொய் testimony. சாட்சி சொன்னீங்களா அல்லது பொய் சாட்சி சொல்லவில்லையா அதை குறித்து பேசவில்லை. It's not talking about an action that you did or did not do. நீங்கள் ஒரு செயலை நீங்கள் செய்தீர்களா இல்லையா என்று செயலை குறித்து பேசவில்லை. You know what it's talking அது about? என்ன பேசுகிறது தெரியுமா? It is talking about, do you have that thing in your heart? அந்த விதமான ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்திலே இருக்கிறதா அதை பேசுகிறது. Do you covet? இச்சிக்கிறீர்களா? Do you have the thoughts of murder? கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? Do you covet to murder? Desire to murder? கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இச்சை இருக்கிறதா? Do you desire to do evil? பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? Now this every man fails. இதுல எல்லா மனிதனும் தோல்வி அடைகிறார்கள். 9 they pass, 10th one every single person fails. 9ல பாஸ் பண்ணுகிறார்கள், 10வதுல ஒவ்வொரு மனிதனும் தோல்வி That அடைகிறார். is why Paul says ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் in Romans chapter 7, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், when I understood the 10th commandment, then only I understood that I was a sinner. 10வது கற்பனை நான் புரிந்து கொண்ட போதுதான் நான் பாவி என்பதையே நான் புரிந்து கொண்டேன். You see, most people are like that. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க They பாருங்க. do not understand their sinfulness until they understand the 10th commandment. 10வது கற்பனை புரிந்து கொள்ளாத வரையிலே தங்கள் பாவி என்பதையும் அவர்கள் புரிந்து They கொள்வதில்லை. think, well, I honor my father and mother. என்ன நினைக்கிறாங்க, நான் தாய் தகப்பனை I never கனம் murdered. நான் கொலை செஞ்சதே I have no கிடையாது. other God. எனக்கு வேற தெய்வங்கள் கிடையாது. I don't give false testimony. நான் பொய் சாட்சி சொல்வதும் I have கிடையாது. not done this. நான் இதை I செய்யல. have not done நான் that. அதை செய்யவில்லை. But when it comes to the 10th ஆனால் commandment, 10வது கற்பனைக்கு வரும்போது then they are all caught. எல்லாரும் மாட்டிக்கிறாங்க.
But not Jesus. ஆனால் இயேசு கிடையாது பாருங்க. Jesus was pure in heart. இயேசு உள்ளத்தில் அவ்வளவு தூய்மையா By இருந்தார். his perfect obedience to the law of God. தேவனுடைய கற்பனைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்ததன் மூலம், By honoring God in everything that he did. அவர் செய்த எல்லாவற்றின் மூலமாய் தேவனை கனம் பண்ணினதன் மூலம் He defeated Satan. அவர் பிசாசை தோற்கடித்தார். Now you can see what trouble Satan had when he saw Jesus in this world. இயேசுவை இந்த உலகத்துல கண்டபோது பிசாசு எவ்வளவு கலங்கி போயிருப்பான்னு இப்ப நீங்களே யோசிச்சு All பாருங்க. other people are in one way. They are all serving him, honoring him, ignoring God and living a different kind of life. மற்ற எல்லா ஜனங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க பாருங்க. இவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனை மதிக்கிறது கிடையாது, அவனுக்கு கீழாக அவனுடைய அதிகாரத்தின் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். All are sinners transgressing the law of God. எல்லாரும் பாவிகளா இருந்து தேவனுடைய பிரமாணங்களை மீறி கொண்டிருக்கிறார்கள். Here comes a man. ஆனால் இங்கே ஒரு மனிதர் வருகிறார். He's totally different. முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறார். He's perfect. பூரணராய் He இருக்கிறார். perfectly obeys. அவ்வளவு பூரணமாய் He கீழ்ப்படுகிறார். honors God. தேவனை கனம் பண்ணுகிறார். Lives for God. தேவனுக்காக வாழ்கிறார். Satan finds that he has no power over him. இவர் மீது அதிகாரம் செலுத்த முடியவில்லை என்பதை பிசாசு He பார்க்கிறார். cannot come to him. அவனண்டே அவனால் வர முடியவில்லை. When Jesus comes there, he is crying out already, why have you come to trouble me? அவனிடம் இயேசு வரும்போது அவன் கூச்சலிடுகிறான், என்னை வேதனைப்படுத்த ஏன் வந்தீர் என்று. He is not able to handle Jesus. அவனால் இயேசுவை சமாளிக்க முடியவில்லை. And Jesus is handling him. He says, get out of here, get out, go. இயேசு அவனை விரட்டி இருக்காரு, நீ போ, இங்க இருந்து போ, அங்க இருந்து போன்னு. He is afraid. அவன் பயப்படுறான். Jesus is not afraid. ஆனால் இயேசு பயப்படவில்லை. Because here is a man who is under God, under God's authority. ஏனென்றால் இந்த மனிதர் தேவனுடைய அதிகாரத்தின் கீழாக இருக்கிறவராய் இருந்தார். Already Satan is defeated. ஏற்கனவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டு விட்டார். Now Satan may be defeating other people, but not Jesus. He is not defeating Jesus. He is being defeated by Jesus in his very life. பிசாசு மற்ற மக்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவை அப்படி செய்ய முடியவில்லை. ஏற்கனவே அவன் இயேசுவால் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் அவருடைய வாழ்க்கையின் மூலம். I will tell you the days of his life on this earth, Satan was defeated every day. இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அனுதினமும் பிசாசு அவரால் தோற்கடிக்கப்பட்டார். It can't be said about men and women. மற்ற மனிதர்களை பற்றி அப்படி சொல்ல முடியாது. Every day he was defeating them. ஒவ்வொரு நாளும் பிசாசு மற்றவர்களை தோற்கடித்து He was getting them to do wrong things. தவறான காரியங்களை செய்ய He was வைத்தான். putting lust in their hearts. அவருடைய இதயத்தில் இச்சைகளை வைத்தான். They rob and steal and lie and kill and do all kinds of things. திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், பொய்களை சொல்லுகிறார்கள், பல்வேறு விதமான காரியங்களை He has செய்கிறார்கள். got them under his power doing the things that he wants to do. அவர்களை தன்னுடைய வல்லமையின் கீழாய் வைத்துக் கொண்டு தான் விரும்புகிற காரியங்களை அவர்களை செய்ய But வைத்தார். here is a man that it will not come under that power. ஆனால் இந்த மனிதரோ அந்த வல்லமையின் கீழாக வரவே இல்லை. So the devil was defeated. ஆகவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். While Jesus was living on this earth, the devil was walking around, looking at Jesus with a defeated with a sense of defeat. இயேசு இந்த பூமியிலே நடமாடின போது பிசாசு அவரை பார்த்த போதெல்லாம் எனக்கு தோல்விதான், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று எண்ணத்தோடு I பார்த்தான். am defeated by this man. இவராலே நான் தோற்கடிக்கப்பட்டு He விட்டேன். doesn't obey me. அவர் என்னை He கீழ்ப்படிவதில்லை. doesn't come under my power. அவர் என்னுடைய வல்லமையின் கீழாக வருவதில்லை. He doesn't obey my authority. அவர் என்னுடைய அதிகாரத்துக்கு He கீழ்ப்படிவதில்லை. doesn't serve me. அவர் என்னை சேவிப்பதில்லை. Satan was defeated in the very life of Jesus. இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாகவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டு விட்டான். And he was defeated in everything that he tried to attack Jesus அது with. மட்டுமல்ல, எதெல்லாம் கொண்டு இயேசுவை தாக்க முயற்சித்தானோ அதிலெல்லாம் அவனுக்கு தோல்விதான். Can you imagine? The devil was angry. யோசித்து பாருங்க, பிசாசுக்கு பயங்கர கோபம். How come I cannot bring this man under my control? எப்படி இந்த மனுஷனை மாத்திரனுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியவில்லை? Satan felt helpless. பிசாசு உதவியற்றவனாய் He நின்றான். is defeated. அவன் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கான். Jesus is victorious every day. இயேசு அனுதினமும் வெற்றி கொண்டவனாய் இருந்தான். That is why he tried to attack him even when he was born through Herod. ஆகவேதான் அவர் இயேசு பிறந்த போதே ஏரோதின் மூலமாய் அவரை கொல்ல முயற்சித்தான். But he could not do it. அவனால் அதை செய்ய முடியவில்லை. Then when he was baptized, then when he was led into the wilderness, பிறகு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். Satan tempted him there. அங்கே பிசாசு அவரை சோதித்தான். And in the temptation also he would not budge. He was victorious. அந்த சோதனையிலும் இயேசு இணங்கவில்லை, அவர்தான் வெற்றி பெற்றார். But then when it came time for dying, பிறகு அவர் மரிக்கிற நேரம் வந்தபோது, in between the temptation and the Garden of Gethsemane, there were many instances, encounters that Jesus had with Satan. In every one of them, Satan was defeated. இந்த வனாந்திர சோதனைகளுக்கும் பிறகு கெத்செமனே தோட்டத்தில் நடந்த காரியங்களுக்கிடையே பல சம்பவங்கள் நடந்தது. அவை ஒவ்வொன்றிலும் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், இயேசு வெற்றி பெற்றார். Everywhere Jesus cast out devil. எல்லா இடத்திலும் இயேசு பிசாசுகளை துரத்தினார். When he said one word, get out, the devil had to get out. புறப்பட்டு போ என்று இயேசு ஒரு வார்த்தை சொன்னபோது பிசாசு போய்விட்டான். The devil could not stand. அவனால அங்க நிற்க முடியவில்லை. Then in the Garden of Gethsemane, பிறகு கெத்செமனே தோட்டத்தில் when the time came for dying, அவர் மரிக்கிற நேரம் வந்தது. Satan attacks him once again. பிசாசு மறுபடியும் அவரை தாக்குகிறான். Attacks him with all kinds of things where Jesus feels a heaviness of heart. பல விதமான காரியங்களை கொண்டு அவன் தாக்குகிறான்.
இயேசு இருதயத்தில் அவ்வளவு வேதனையை He உணர்கிறார். says, I'm exceedingly sorrowful. அவர் சொல்கிறார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன். Now I can imagine the things, the kind of things that the devil would have put upon Jesus' heart and mind. இயேசுனுடைய மனதிலும் இருதயத்திலும் பிசாசு என்ன விதமான காரியங்களை வைத்திருப்பான் என்று கொஞ்சம் நம்மால் கற்பனை செய்ய Doesn't முடியும். mention any details there, but I know Satan from reading it elsewhere. பாருங்க, இங்க விவரமா ஒண்ணும் சொல்லப்படல, ஆனா மற்ற விஷயங்களை நம்ம வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணிருப்பான் நமக்கு தெரியுது. I can tell what Satan would have done, when I consider the way he talked to Adam and Eve in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் கிட்ட அவன் என்ன பேசினானோ அதை வைத்து பார்க்கும்போது இங்க என்ன பேசியிருப்பான்னு தெரிந்து கொள்ளலாம். What did he do in the Garden of Eden? ஏதேன் தோட்டத்தில் அவன் என்ன செய்தான்? He tried to cast doubt about God in their hearts, அவருடைய இருதயத்திலே தேவனை குறித்த சந்தேக விதையை வைக்க ஆரம்பித்தான். so that they will not believe his word. அப்படி செய்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டார்கள். His character, his love and his good intentions were brought under question. தேவனுடைய குணத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய நல்ல நோக்கங்களை அவன் கேள்வி கேட்க வைத்தான். He caused doubt about God. தேவன் மீது சந்தேகத்தை உண்டாக்கினான். And I believe the devil is always doing that. நினைக்கிறேன் பிசாசு எப்போதும் இப்படிதான் செய்து And கொண்டிருக்கிறான். even in the temptation he did that. அந்த சோதனையிலும் அப்படிதான் செய்தான். He wanted Jesus to be tempted with all of these things. இயேசுவை இந்த காரியனாலே சோதிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். And in the Garden of Gethsemane that was intensified, I believe. கெத்செமனே தோட்டத்திலே இது தீவிரமாயிற்று என்று தான் நான் நினைக்கிறேன். Because now he is going, வெள்ளம் போல அவரை நிரப்புகிறது. he is fully human and fully God. அவர் முற்றிலும் மனிதன், பிறகு முற்றிலும் தேவன். I'm sure that his human side was saying, கட்டாயம் அவருடைய மனுஷ பகுதி சொல்லி இருக்கு. in that side Satan was attacking him. அந்த மனுஷிகத்திலே பிசாசு அவரை தாக்குகிறான். He's saying to him, now you're going to die. அவர் பார்த்து சொல்றான், இப்பொழுது நீர் சாக போகிறீர். You think this is why you were born? இதற்காக தான் பிறந்தீர் என்று நினைக்கிறீரா? Are you a crazy fellow? உமக்கு என்ன பைத்தியமா? Something wrong gone in your mind? ஏதோ மூளையிலே கோளாரா? You think you have come down from heaven? ஏதோ வானத்திலிருந்து வந்தேன் என்று நினைக்கிறீரா? You think you are the son of God? நீ தேவனுடைய குமாரன் என்ற எண்ணமா? You think you are called to die? மரிக்கவே நான் வந்தேன் என்று நினைக்கிறீரா? All these things may be wrong. இதெல்லாம் ஒருவேளை தவறா இருக்கலாம். I'm sure that Satan would have brought all kinds of unbelief and doubt in there. இப்படிப்பட்ட சந்தேகங்களும் அவிசுவாசங்களையும் பிசாசு கொண்டு வந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். And there he suffered in the Garden of Gethsemane. அங்கே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு But பாடுபட்டார். there also Satan was defeated. ஆனால் அங்கேயும் பிசாசு தோற்கடிக்கப்பட்டார். Because Jesus, who said, if it be possible, remove this cup from me, the same Jesus said, not my will, Lord, let your will be done. கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றும் என்று சொன்ன அதே இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகட்டும். He got up from there, அங்கிருந்து எழுந்தார், got the disciples, சீஷரையும் கூட அழைத்து and he கொண்டார். said, come, let's go, I'm ready to die. அவர் சொன்னார், வாருங்கள் போகலாம், நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். He was not hiding so that they went and caught him. He went there. இவங்க போய் பிடிச்சப்ப அவர் ஒளிஞ்சிட்டு இல்ல, இவர் தேடிட்டு போனார். He அவங்க, says, you're looking for me, I'm here, I'm coming over there. என்னைய தேடுறீங்க, நான் இங்க தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு. Ready to die. மரிக்க ஆயத்தமா Let's go through with this. நாம இதெல்லாம் கடந்து போவோம் என்றார். And once again Satan felt defeated, because here is this man so obedient, and Philippians 2 verses 5 to 11 says that he was obedient even to the point of death on the cross. மறுபடியும் பிசாசு அங்கே தோற்கடிக்கப்பட்டான் என்றால் இயேசு அந்த அளவு கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர் 2:5 அதுதான் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று. So Satan was defeated. ஆகவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். In the life of Christ, Satan was defeated. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். But then ஆனால் பிறகு upon the cross, as he hung there and died there, சிலுவையிலே அவர் தொங்கி அங்கு மரித்தபோது there also Satan was defeated in a very real way. அங்கேயும் பிசாசு நிஜமான ஒரு விதத்திலே தோற்கடிக்கப்பட்டான். That is what Colossians chapter 2 verse 15 talks about. கொலோசியர் 2:15 அதை குறித்து தான் பேசுகிறது. You see, the devil thought, well, I have tried to tempt him, I have tried to attack his mind, I have tried to bring doubt and questions, I have attacked him every way, but he will not budge. He is so obedient, so perfect. பிசாசு என்ன யோசித்தான்? இவரை சோதித்தேன், மனதிலே பலவிதமான சிந்தனைகளை, சந்தேகங்களை, கேள்விக்குறிகளை எழுப்பி எப்படியாவது தாக்கலாம் என்று நினைத்தேன். ஆனா ஒண்ணுத்துக்கு இந்த மனுஷன் சரிப்பட்டு I வரவில்லை. could not get him when he was a child. சிறு பிள்ளையா இருக்கும்போது தீர்த்து கட்டலாம் பார்த்தா முடியல. I could not get him in the temptation. சோதனையிலே வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் முடியவில்லை. And through his life I tried many times, I couldn't do அவருடைய it. வாழ்க்கையிலே பலமுறை தாக்க முயற்சித்தேன், வெற்றி பெற In முடியவில்லை. Gethsemane I thought I will plunge him into mental and emotional despair, but I couldn't do it. He was victorious again. கெத்செமனேயிலே அவருடைய உணர்ச்சிகளையும் மனதையும் உளைச்சினாலே தாக்கலாம் என்று நினைத்தேன், அங்கேயும் அவர்தான் வெற்றி பெற்று But விட்டார். now I can do it. He thought. ஆனால் இப்போது என்னால் அவரை வெற்றி காண Here முடியவில்லை. he is hanging there with the nails on his hands and feet, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளோடு. completely suffering in physical agony
and extreme suffering. சரீர வேதனைகள் மனமாரங்களோடு அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். Now surely his obedience will fail here. இப்போது மெய்யாகவே அவருடைய கீழ்ப்படிதல் அற்றுப்போகும் என்று He has நினைத்தார். obeyed God and honored God until this point, but surely with all this physical agony and suffering, he's going to get down from the cross and come away and say, I'm not going to do this, I can't take it. இது வரைக்கும் தேவனை கீழ்ப்படிந்தார், தேவனை கனம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது இந்த இவ்வளவு வேதனையிலே தேவனை நிச்சயமாக கனம் பண்ண மாட்டார், அவர் இறங்கி வந்து விடுவார் என்று தான் நினைத்தார். This physical suffering, through this physical suffering and the mental and emotional suffering, when people mocked at him, cried out saying, if you are a savior, why don't you save yourself? சரீரத்திலே பாடுகள், மனதிலே பாடுகள், அவருடைய உணர்ச்சிகளிலே பாடுகள். அது மட்டுமல்ல, மக்கள் பார்த்து சொன்னார்கள், நீ இரட்சகனாக இருந்தால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொல்லி. Almost all naked, hanging in shame. ஏறக்குறைய நிர்வாணமாய் அவமானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். People are mocking, spitting, beating him. மக்கள் பரியாசம் செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள். Words are flying everywhere, insulting him, ஏளனமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், laughing at him. அவரை பார்த்து நகைக்கிறார்கள். Surely this will cause him to disobey God and get away from the cross. மெய்யாகவே இப்படி செய்தால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார், சிலுவையிலிருந்து இறங்குவார் என்று நினைத்தார். He thought that Jesus will fail in his obedience to God. யோசித்தான், தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, இயேசு தவறுவார் என்று. Cross will get him. சிலுவை அவரை கீழ்ப்படியாமல் Death போக and செய்யும் என்று suffering நினைத்தார். will cause him to disobey God. மரணமும் பாடுகளும் இவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணும் என்று நினைத்தார். But the thing is, he was obedient to the point of death on the cross. வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். Amen. ஆமென். Satan was defeated again. பிசாசு மறுபடியும் தோற்கடிக்கப்பட்டான். Was defeated. தோற்கடிக்கப்பட்டான். But then Satan thought not only the physical sufferings might get him, he might in his obedience, not only that physical sufferings will cause him to disobey God and he may fail in obedience to God. சரீர பாடுகள் அனுபவிப்பதன் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவார் என்று பிசாசு நினைத்தது மட்டுமல்ல, கீழ்ப்படியாமல் போய்டுவார் நினைத்தது மட்டுமல்ல, he thought his faith may fail. அவன் யோசித்தான், அவர் மீது இருக்கிற விசுவாசமும் அவரை விட்டு போய்விடும் என்று. Jesus' faith will fail. இயேசுனுடைய விசுவாசமும் குன்றி போகும். Oh, he's being attacked on every side. எல்லா விதத்திலும் இயேசு தாக்கப்படுகிறார். Here is a man dying. இங்கே இவர் மரித்து கொண்டிருக்கிறார். Utter shame and agony before men. மனிதருக்கு முன்பதாக அவ்வளவு வேதனையோடு அவமானத்தோடு கூட dying there. இங்கே மரிக்கிறார். Surely the test is so severe. மெய்யாகவே இந்த சோதனை பயங்கரமானதா இருக்கிறது. And Satan thought that that moment when the father and son were separated and Jesus cried out, my God, why hast thou forsaken me? பிதாவும் குமாரனும் பிரிக்கப்பட்ட அந்த நேரத்திலே இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதன அந்த நேரத்திலே பிசாசு யோசித்தான். Said, oh, this is the moment. இதுதான் சரியான தருணம். We are coming upon our moment of great victory. Hell and Satan and all of his forces thought, here is the moment. He is crying out in despair. He is going to disobey God and fail in his faith. யாராகவும் பிசாசின் சக்தியில் எல்லாம் யோசித்தது, இயேசு பரிதாபமாய் கதறுகிறார், இந்த நேரத்திலே நாம் அவரை வெற்றி கண்டு விடலாம் என்று. Remember Jesus said to Peter, இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், ஞாபகம் I'm going to pray for you so that your faith fail not. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று. You see, this is something that will test any man's faith. இது எந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தையும் பரீட்சிக்க கூடியது. And the devil thought as he cried out, my God, why hast thou forsaken me? And right now, in a moment, we are going to have absolute victory. This one human being who will not be brought under our control will now come under our control. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறிய போது பிசாசு யோசித்தான், நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே இல்லாத இந்த ஒரு மனிதனை இந்த நேரத்தில் நாம் கொண்டு வந்து விடலாம், இதுதான் நல்ல தருணம் என்று. All of his forces are just one moment, he'll come under our power. அவருடைய சக்திகள் எல்லாம் வந்து ஒரு வினாடியிலே அவரை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரலாம் என்று நினைத்தது. Waiting for their supreme moment of victory. வெற்றி பெறக்கூடிய அந்த நேரத்துக்காக அவைகள் காத்திருந்தன. But what happened? ஆனால் நடந்தது என்ன? Jesus Christ was victorious. இயேசு வெற்றி பெற்றார். He cried out, my God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். But Satan's victory didn't come, my friend. ஆனாலும் பிசாசு வெற்றி பெற முடியவில்லை. Because then he cried out, it is finished. ஏனென்றால் பிறகு அவர் கூச்சலிட்டார், முடிந்தது என்று. It is finished. முடிந்தது. I have finished what I came to do. எதை செய்ய வந்தேனோ அதை நான் செய்து முடித்தேன். And he turned to the thief on the cross. He said, you will be with me in paradise. பிறகு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். You're going to be there because it is finished. முடிந்தது, ஆகவே நீ என்னோடு கூட இருப்பாய். I have provided salvation. நான் ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டேன். I have done God's will. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி I have விட்டேன். honored and perfectly obeyed God to every detail. தேவனை கனம் பண்ணி விட்டேன். எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து I விட்டேன். have not failed to do what I came to do. என்னத்தை செய்ய வந்தேனோ அதை செய்யாமல் நான் தவறவில்லை. It is finished. முடிந்தது. When he said it is finished, Satan's supreme victory didn't come.
a supreme defeat came that moment. முடிந்தது என்று இயேசு சொன்னபோது பிசாசு தோற்கடிக்க வேண்டும் என்று காத்திருந்தானே, அது நடைபெற முடியாமல் அவனே தோற்கடிக்கப்பட்டு விட்டான். Satan couldn't believe this. பிசாசால் இதை நம்ப முடியவில்லை. It is finished, he says. முடிந்தது என்று அவர் With சொன்னார். all this agony and pain and suffering, I have done the will of God. இவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை நான் செய்து முடித்து விட்டேன். He proved that he was the Son of God, come to do the Father's will. பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்த தேவனுடைய குமாரன் நான் என்பதை அவர் நிரூபித்தார். He proved not only in his life but through his death also. அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் மட்டுமல்ல, மரணத்தின் மூலமாகவும் அதை நிரூபித்தார். He went right through the sufferings. பாடுகளின் ஊடே அவர் கடந்து சென்றார். The Bible says that. வேதம் அப்படி சொல்லுகிறது. Tasted death மரணத்தை ருசி பார்த்தார் and proved his perfect obedience and faith. நம்முடைய பூரணமான கீழ்ப்படிதலை, விசுவாசத்தை அங்கே நிரூபித்து காண்பித்தார். And the resurrection was an attestation to the fact that he was obedient even to the point of death. இயேசு சிலுவையின் மரணம் கீழ்ப்படிந்தார் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அத்தாட்சியாக இருந்தது. அவர் பூரணமாய் கீழ்ப்படிந்து வேலையை செஞ்சு முடித்தார் என்பதற்கு உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய முத்திரையா இருக்கு. This resurrection was the seal of God's approval. அவருடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய அத்தாட்சி, முத்திரையா இருந்தது. The devil would have made him think, you're going to die, பிசாசு அவர் யோசிக்க வச்சான், நீர் என்ன மரிக்க போகிறீரா, you're going to be in the grave, கல்லறையில் இருக்க போகிறீர், your body is going to deteriorate, உம்முடைய சரீரம் அப்படியே கெட்டு அழிய போகிறது, your flesh and bones are going to become part of this earth. உம்முடைய மாம்சமும் எலும்பும் இந்த பூமி தூளோடு தூளாக போகிறது. God's not going to raise you up. தேவன் உம்மை மறுபடியும் எழுப்ப போவதில்லை. Don't be believing all that. இதெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். Forget about all that. இதெல்லாம் மறந்து விடும். Oh, but on the third day God raised him up from the dead. ஆனால் மூன்றாவது நாளிலே தேவன் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார். Satan was defeated. பிசாசு தோற்கடிக்கப்பட்டார். All his lies were defeated. அவனுடைய பொய்கள் எல்லாம் I தோற்கடிக்கப்பட்டது. say to you, my friend, the devil is the greatest liar. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, பிசாசு தான் மகா பெரிய பொய்யன். Even today in your life you will find the devil telling you all kinds of lies. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான பொய்களையும் அவன் சொல்லுகிறது. He will tell you God will not keep his word. அவங்கள பார்த்து சொல்லுவான், தேவன் தம்முடைய வார்த்தையின்படி செய்ய He மாட்டார். will tell you, look at how you are suffering. God will let you suffer and never care about நீ you. எப்படி கஷ்டப்படுகிறாய் என்று பார், தேவன் உன்னை இப்படி தான் கஷ்டப்பட வைப்பார், உன் மீது அவருக்கு அக்கறை கிடையாது என்று He சொல்லுவார். will forget you. அவர் உன்னை மறந்து விடுவார். Oh, there is no God out there. தேவன் என்பவரே கிடையாது. Oh, don't believe his word. அவருடைய வார்த்தையில நம்பாதே. Oh, don't believe all these things. இந்த காரியங்கள் எல்லாம் நம்பாதே. Don't believe in salvation. ரட்சிப்பை நம்பாதே. Don't believe in heaven. பரலோகத்தை நம்பாதே. Don't believe in hell. நரகத்தை நம்பாதே. Don't believe in the truth about all these things. இந்த காரியங்களை குறித்த சத்தியத்தை எல்லாம் நம்பாதே. Oh, no, these are all suspect. These are all doubtful. இவையெல்லாம் சந்தேகப்பட வேண்டியவைகள், சந்தேகத்துக்கிடமானவைகள். This may not happen. இதெல்லாம் ஒருவேளை நடக்காமல் God போகலாம். doesn't look upon you. தேவன் உன்னை பார்ப்பதில்லை. He won't bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க He won't மாட்டார். help you. அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். Oh, no, he's not there. அவர் இல்லவே இல்லை. He will tell you 1,000 things, my friend. ஆயிரம் பொய்களை சொல்வான் Have பாருங்க. you ever felt that? என்றைக்காவது அப்படி உணர்ந்திருக்கிறீர்களா? Have you ever felt that the devil comes and tells you such things like that? என்றைக்காவது பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? Every believer goes through the battle. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த போராட்டத்தை சந்திக்கிறார். Every believer comes in an encounter with the devil like this. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த விதத்திலே பிசாசோடு கூட From போராடுகிறார். Adam and Eve until today. ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு He இன்றைய comes to வரை every one of us. நம்ம ஒவ்வொருவர்கிட்டயும் வருகிறார். Particularly when you're lacking and need and want and you're suffering in some way. அதிலும் குறிப்பாக நீங்கள் தாழ்ச்சி அல்லது ஏழ்மை, வறுமையில் இருக்கும்போது, அல்லது ஏதாவது கஷ்டத்தின் ஊடே கடந்து Or போகும்போது, when you're sick. அல்லது வியாதிப்பட்டு Or when இருக்கும்போது, you're in some kind of trouble. அல்லது ஏதோ விதமான பிரச்சனையில் He இருக்கும்போது comes and say, where is God? வந்து கேட்பான், தேவன் எங்கே? Where is he? அவர் எங்கே? Where is his promises? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? Why does he care about you? ஏன் அவர் உன் மீது அக்கறை Does he காட்டுவதில்லை? really love you? அவர் மெய்யாக உன்னை Where நேசிக்கிறாரா? is his promises? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? When is he going to fulfill அவர் it? எப்போது அதெல்லாம் நிறைவேற்ற Oh no, போகிறார்? he's not going to do ஓ, it. அவர் அதெல்லாம் செய்ய The போவதில்லை. devil is a liar, my பிசாசு friend. பொய்யன் நண்பர்களே. But I preach Christ crucified and the Christ who is risen again. ஆனால் நானோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் பிரசங்கிக்கிறேன். Because the crucifixion and the resurrection tells me that God is a good God and he does what he purposes. He never fails. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் எனக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் பூரணமான தேவன். அவர் ஒரு நாளும் தவறுவதே கிடையாது. He plans it. அவர் திட்டமிடுகிறார். He does it. அவர் அதை செய்கிறார். And he completes it. பிறகு அவரே அதை நிறைவேற்றுகிறார். There is a resurrection for each and every one of you. நாம் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. A resurrection from your sicknesses, resurrection from your needs, resurrection from your wants, resurrection from all of those things that trouble you. உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தாழ்ச்சிகள், உங்களுடைய
உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றிலும் இருந்து உயிர்த்தெழுதல். God will keep his promises. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி செய்வார். Don't let the devil defeat you. பிசாசு உங்களை தோற்கடிக்க இடம் கொடுக்க வேண்டாம். Do not let the liar lie to you, my friend. பொய்யன் உங்களிடம் பொய் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம். This is why Jesus was in such agony in Gethsemane. இயேசு இதற்காக தான் கெத்செமனேயில் அவ்வளவு வேதனைப்பட்டார். But Jesus believed in the resurrection. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார். He said, destroy this temple, I will raise it up in 3 days. அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை மறுபடியும் He எழுப்புவேன். believed it. அவர் அதை He believed that God will raise him from the தேவன் dead. தன்னை எழுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். Amen. Amen. He believed God will raise him from the dead. தேவன் என்னை எழுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். That is why he was ready and willing to lay down his life. ஆகவே தான் தம்முடைய உயிரை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாய் இருந்தார். Amen. ஆமென். Now you may say, well, Jesus is different, brother. நீங்க சொல்லலாம் ஒருவேளை இயேசு வித்தியாசமானவருங்க. He believed. அவர் Faith விசுவாசித்தார். comes easy for him. அவருக்கு விசுவாசம் சுலபமா வருது. But let me tell you about another man. ஆனால் இன்னொரு மனிதரை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். Abraham. ஆபிரகாம். God told him to offer his own son தேவன் அவனுடைய as sacrifice. தேவன் அவனுடைய குமாரனை பலியாக செலுத்து என்றார். Did he believe? அவன் விசுவாசித்தானா? What did he believe? அவன் என்னத்தை The விசுவாசித்தான்? book of Hebrews says that he believed that even if Isaac was burnt down to ashes, from those ashes God will raise up for him another Isaac. எபிரேயர் சொல்லுகிறது, ஈசாக்கு தகனமாய் தகிக்கப்பட்டு சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிலிருந்து ஒரு ஈசாக்கை தேவன் எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தான். Amen. Amen. So he was ready to kill his son. ஆகவே தான் குமாரனை சாகடிக்கும் Not ஆயத்தமானார். afraid. பயப்படவில்லை. Amen. ஆமென். Not afraid. பயப்படல. He overcame this liar. அவன் இந்த பொய்யனை ஜெயிச்சான். He overcame every doubt. அவன் எல்லா சந்தேகத்தையும் He ஜெயிச்சான். overcame every fear. எல்லா பயத்தையும் ஜெயித்தான். He lifted his hand to kill his son. தன்னுடைய குமாரனை கொல்ல தன்னுடைய கரத்தை He was உயர்த்தி ready. ஆயத்தமா இருந்தான். No doubt about God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகமே படவில்லை. God said it, he will do it. தேவன் சொன்னால் அதை செய்வார். How many of you believe if God said it, he will do எத்தனை it? பேர் நம்புகிறீர்கள் தேவன் சொன்னால் செய்வார் என்று? I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டு நண்பர்களே, Satan is defeated today. பிசாசு இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டார். Satan was defeated during Jesus' lifetime by Jesus. இயேசு இந்த உலகத்தை உயிர் வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கையின் மூலம் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். On the cross, in his death, Satan was defeated. சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலம் பிசாசு In the தோற்கடிக்கப்பட்டான். resurrection, Satan's lies were exposed and he was defeated. உயிர்த்தெழுதலிலே பிசாசுடைய பொய்கள் வெளியரங்கமாயிற்று, அதிலும் அவன் And தோற்கடிக்கப்பட்டான். finally, I say to you, today Satan is defeated. கடைசியாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு பிசாசு In தோற்கடிக்கப்படுகிறான் all our lives. நம்முடைய வாழ்க்கையிலே. Because when we think about the cross and the resurrection and the whole thing that happened, we know that the devil is a liar and that we cannot believe him, we will believe God. ஏனென்றால் சிலுவையும் உயிர்த்தெழுதலையும் நடந்த மற்ற காரியங்களை பார்க்கும்போது பிசாசு பொய் சொல்லுகிறான், அவனை நம்ப முடியாது, தேவனை நம்ப முடியும் என்று நமக்கு தெரிகிறது. Satan can never make us doubt God's love. பிசாசு தேவனுடைய அன்பை குறித்து நம்மை சந்தேகிக்க வைக்க முடியாது. Never make us doubt God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து நம்மை சந்தேகப்பட வைக்க When we முடியாது. understand Jesus and the cross and the resurrection and what took place there, இயேசுவையும் சிலுவையும் உயிர்த்தெழுதலையும் அங்கு நடந்த காரியங்களை நாம் புரிந்து we கொள்ளும்போது reject Satan and his word. பிசாசையும் அவனுடைய வார்த்தையை நாம் We புறக்கணிக்கிறோம். reject his questioning and his doubts. அவனுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் நிராகரிக்கிறோம். And we receive and believe and have faith in God's word. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதையே நம்புகிறோம். We know that God is good. கர்த்தர் நல்லவர் என்பது நமக்கு We தெரியும். know that God is able. தேவனால் முடியும் என்று நமக்கு And தெரியும். he is more than enough. அவர் முற்றிலும் போதுமானவர். The cross and the resurrection proves to us that சிலுவையும் உயிர்த்தெழுதலும் அதை நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. Satan is defeated, my friend. பிசாசு தோற்கடிக்கப்பட்ட You நண்பர்கள். see, because we don't think in terms like this. இப்படிப்பட்ட விதங்களிலே நாம் சிந்திப்பதில்லை. ஆகவேதான் That is why Satan defeats many Christians easily. பிசாசு பல கிறிஸ்தவர்களை இன்றைக்கு தோற்கடிக்கிறான். Why? ஏன்? Because they cannot think like this. ஏன்னா இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியல They don't அவங்களால. use their mind to think. சிந்திக்கிறதுக்கு புத்தியை பயன்படுத்துறது. That is why Romans chapter 6 says, ஆகவேதான் ரோமர் 6 அதிகாரம் சொல்லுகிறது. reckon, think like this. இப்படியாக எண்ணுங்கள். Think like this. இவைகளே எண்ணுங்கள். That's why Romans 12 says, ஆகவேதான் ரோமர் 12 be சொல்லுகிறது. renewed in your mind. உங்கள் மனதிலே புதிதாகுங்கள், மறுரூபமாகுங்கள். Start thinking differently. வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிங்க. Amen. ஆமென். When you start thinking differently, வித்தியாசமாய் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, when you know the truth, சத்தியத்தை அறியும் போது Satan is absolutely defeated. பிசாசு முற்றிலும் தோற்கடிக்கப்படுகிறான். Amen. ஆமென். Absolutely defeated. அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்படுகிறான். He was defeated in the cross. சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். And therefore now we can come to God. ஆகவே இப்பொழுது நாம் தேவனண்டை வர முடியும். We can have a relationship with God. தேவனோடு உறவு கொள்ள முடியும். Satan cannot hinder us. பிசாசு நம்மை தடை செய்ய Satan முடியாது. cannot bring our sin upon us. பிசாசு நம்முடைய பாவத்தை நம்ம மீது சுமத்த முடியாது. He cannot bring our sin and hinder us. நம்முடைய பாவத்தை கொண்டு வந்து நம்மை தடை செய்ய முடியாது. Because we are sure our sins are forgiven. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் நமக்கு We are இருக்கிறது. sure God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்ற நிச்சயம் We are இருக்கிறது. sure our prayers are heard. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. Because the blood of Jesus has been shed. ஏனென்றால் இயேசு
கிறிஸ்துவின் ரத்தம் And சிந்தப்பட்டிருக்கிறது. we are freed from Satan's realm, rule and reign. பிசாசுடைய ஆளுகை, மண்டலம், அதிகாரம் இவற்றிலிருந்து நாம் விடுதலையா இருக்கிறோம். We are freed. விடுதலையா இருக்கிறோம். Freed from Satan பிசாசிடமிருந்து விடுதலையா and his இருக்கிறோம். power. அவனுடைய வல்லமையிலிருந்து. The devil's power is destroyed. பிசாசுடைய வல்லமை அழிக்கப்பட்டு விட்டது. How did he work before? முன்ன எப்படி அவன் கிரியை செய்தான்? By bringing doubt, சந்தேகத்தை by கொண்டு bringing வரும் fear. பயத்தின் மூலம். That is how he worked. அப்படிதான் அவன் கிரியை செய்தான். How can he work like that now? இப்போ அப்படி கிரியை செய்ய முடியுமா? No, he cannot work. அவனால முடியாது. Because we know the truth about what happened on the cross. என்றால் சிலுவையில என்ன நடந்தது என்ற சத்தியம் இப்போது நமக்கு தெரியும். Amen. ஆமென். When the devil brings you doubt, பிசாசு உங்களுக்கு சந்தேகத்தை கொண்டு வரும்போது you know what you do? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? Tell him to sit down and tell him this story. அவனை உட்கார வச்சு இந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. Tell him what happened to him on the cross. சிலுவையில அவனுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லுங்க. Ask him if he remembers the cross of Calvary. கல்வாரி சிலுவை அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. Ask him if he remembers Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. Does he remember how he was born, how he lived and defeated him time and again? எப்படி அவர் பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி திரும்ப திரும்ப தோற்கடிக்கப்பட்டார், அதெல்லாம் தெரியுமான்னு Does he கேளுங்க. remember what happened on the cross? சிலுவையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. And I tell you, there is no devil big enough to stand against you when you talk about the cross and what Jesus did there on the cross. சிலுவையும் அதிலே இயேசு செய்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசும்போது உங்களை தோற்கடிக்கிற பிசாசு, பெரிய பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. உங்களை தோற்கடிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பிசாசு எங்கேயுமே கிடையாது. சிலுவையை பற்றி இயேசுவை குறித்து பேசும்போது அதையும் மீறி உங்களை தோற்கடிக்கக்கூடிய பிசாசு என்ற பிசாசு இந்த உலகத்திலேயே கிடையாது. Are you there? இருக்கீங்களா? Stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. ஆமென்.